ஹாய் குட்டீஸ்! நாம இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொன்ன அற்புதமான கருத்தை ஒரு குட்டி கதை மூலியமா கத்துக்க போறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் என்னன்னா, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்படின்னா, யாராவது நமக்கு ஒரு உதவி செஞ்சா அதை எப்பவுமே மறக்க கூடாது. ஆனா யாராச்சும் நமக்கு ஒரு கெடுதல் செஞ்சிருந்தா அதை அப்பவே மறந்துடணும். ஒரு அழகான கிராமத்துல சக்திங்கிற சுறுசுறுப்பான பையன் இருந்தான். ஒரு நாள் அவன் தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி குருவி தரையில விழுந்து கிடக்கிறத பார்த்தான். அந்த குருவியோட கால்ல காயம் இருந்துச்சு. பறக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு துடிச்சிட்டு இருந்துச்சு. சக்திக்கு மனசு கேட்கல. அந்த சிட்டுக்குருவிய கையில எடுத்துட்டு, ஐயோ பாவம், உனக்கு அடிபட்டுடுச்சா, கவலைப்படாத, நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொன்னான். சக்தி கிட்ட ஒரு குட்டி பெட்டி இருந்துச்சு. அவன் அந்த குருவிய பத்திரமா அந்த பெட்டியில வச்சு டெய்லி அதுக்கு தண்ணியும் தானியமும் கொடுத்தான். ஒரு வாரம் கழிச்சு குருவிக்கு காயம் மாறி போச்சு. சக்தி அதை பறக்க விட்டான். சிட்டுக்குருவி ஒரு நிமிஷம் சக்தியை பார்த்து ஒரு சின்ன நன்றி சொல்றது மாதிரி கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டு வானத்துல பறந்து போச்சு. ஒரு சில வருஷங்கள் ஓடி போச்சு. சக்திக்கு இப்போ 8 வயசு. ஒரு நாள் சக்தி அவனோட பொம்மை காரை மரத்தடியில வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய மழை வந்துருச்சு. அவசரமா ஓடி போய் காரை எடுக்கிறதுக்குள்ள மழை நீர் நிறைய இடத்த சூழ்ந்துருச்சு. பொம்மை கார் தண்ணிக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. தண்ணி வேகமா போறதால காரை எடுக்க பயந்து சக்தி அழுதுட்டே இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய குருவி கூட்டம் மரத்துல இருந்து சத்தம் போட்டுட்டே கீழே இறங்கி வந்துச்சு. அதுல ஒரு பெரிய குருவி சக்தியோட கார் பக்கத்துல போச்சு. உடனே எல்லா குருவிகளும் சேர்ந்து அவங்க கூறிய அழகால பொம்மை காரை ஒரு கயித்துல புடிச்சு அதை மெதுவா இழுத்துச்சு. சக்தி நின்ற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. சக்தி ரொம்பவே ஆச்சரியத்தோட, ஒரு குருவி நான் சின்ன வயசுல காப்பாத்தின குருவி மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அந்த குருவி மறுபடியும் சக்தி கிட்ட நன்றி சொல்றது மாதிரி கீச் கீச்சுன்னு கத்திட்டு பறந்து போச்சு. அப்பதான் சக்திக்கு புரிஞ்சுது, அவன் செஞ்ச ஒரு சின்ன உதவிக்கு அந்த குருவி நன்றி மறக்காம இவ்வளவு வருஷம் கழிச்சு தனக்கு உதவி செஞ்சிருக்குன்னு. பாத்தீங்களா குட்டீஸ்? சக்தி செஞ்ச உதவிய குருவி மறக்கவே இல்லை. அதனாலதான் ஒரு ஆபத்தான நேரத்துல அந்த குருவி உதவி செஞ்சு தன்னோட நன்றியை தெரிவிச்சுது. இதே மாதிரிதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொன்ன திருக்குறளும் நன்றி மறப்பது நன்றென்று. அதாவது ஒருவர் நமக்கு செஞ்ச உதவிய எப்பவுமே மறக்க கூடாது. நீங்களும் எப்பவுமே மத்தவங்க செஞ்ச உதவிகளை மறக்காம நன்றி சொல்வீங்க தானே?